ஹலோ ஆல். நம்ம ரீசெண்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தாங்க இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அ பிரின்சிபல் பிகம்ஸ் ₹6,750 அட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் த ரேட் ஆஃப் 5% இன் 7 years. ஃபைண்ட் த பிரின்சிபல். என்னங்க கொடுத்துருக்காங்க? நமக்கு பிரின்சிபல் கேட்டிருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ஸ் தமிழில் பாருங்கள். ஒரு அசல் ஆண்டிற்கு 5% தனிவட்டி வீதத்தில் 7 ஆண்டுகளில் ரூபாய் 6,750 உயர்ந்தது எனில் அசலை காண்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கிறது வந்து இது வந்து அமௌண்ட்டுங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் நமக்கு தனி வட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கேட்டிருக்காங்க? பிரின்சிபல் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள். இப்போது அமௌண்ட் அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்குள்ளே என்னலாங்க இருக்கும்? பிரின்சிபல், அதாவது அசலும் இருக்கும், அதோடு சேர்ந்து நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்க, தனி வட்டியும் இருக்கும். நமக்கு தனி வட்டிக்கு ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம்? பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்களா? பிரின்சிபல் ப்ளஸ் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக இந்த PNR பை 100 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். PNR டிவைடட் பை 100 வருமாங்க. இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே நமக்கு என்ன காமனாக இருக்குது? பிரின்சிபல் தான் காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியே எடுத்திங்கன்னா 1 + n × R டிவைடட் பை 100ன்னு வருமாங்க. இங்கே நமக்கு 1 + என்னன்னா என்னங்க? ஆண்டுகள், 7 ஆண்டுகள்னு இருக்கா? ஸோ 7 × ஆர்னா என்னங்க? தனி வட்டி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 5 டிவைடட் பை 100 வருமாங்க. 5 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் வருமா? 5 × 2 10 தானே, தென் 20. ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாமா? நமக்கு இப்போ எப்படி இருக்குது? P × 1 + 7/20 ஈக்குவல் டு இந்த அமௌண்ட் எவ்வளோங்க? 6,750. ஸோ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கிறத நம்ம எப்படிங்க ஃப்ராக்ஷனாக மாற்றுவோம்? இப்போ 1 + 7 டிவைடட் பை 20 இருக்குன்னா இந்த டினாமினேட்டரில் இருக்க வேல்யூவையும் இந்த வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 20 × 1 என்னது? 20 தானே. இங்கே அடிஷன், ஆட் பண்ணுற சிம்பிள் தானே இருக்குது. ஸோ அந்த 20யை இந்த 7ஓட ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்னங்க வரும்? 27 வருமா? இந்த டினாமினேட்டரை அப்படியே எழுதிக்கலாம் 20. ஸோ பிரின்சிபல் இன்ட்டு 27 டிவைடட் பை 20ன்னு வருமாங்க, ஈக்குவல் டு 6,750ங்க. இந்த பிரின்சிபல் இங்கே இருக்கட்டும். இந்த 6750 இன்ட்டு இந்த 27/20 ஈக்குவல் டுக்கு அந்த சைடு வந்தால் என்னங்க மாறும்? ரெசிப்ரோக்கலாக மாறுமா? 20 டிவைடட் பை 27 மாறுமா? கேன்சல் பண்ணலாமா? 3 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். 9 டைம்ஸ் வருமாங்க. தென் இந்த டேர்மை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 × 3 6ன்னு வருங்க. அகைன் 2 × 3 6ன்னு வரும். பேலன்ஸ் 1 வரும். தென் 3 × 5 15 வரும். இந்த 0. இப்போ 9ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் வந்தால் என்னங்க வரும்? 18 தானே வரும். 18 பேலன்ஸ் நமக்கு என்னங்க இருக்கும்? 4 இருக்குமா? ஸோ 9 × 5 என்னங்க? 45 தானே. ஸோ 5 0 நமக்கு என்னங்க வந்திருக்கு? 250 × 20ன்னு வந்திருக்கு. 25 × 2 எவ்வளோங்க? 50 தானே. தென் இந்த ரிமைனிங் இருக்குது இந்த 2 0. ஸோ நமக்கு பிரின்சிபல் எவ்வளோங்க வந்திருக்கு? 5000 அப்படின்னு வந்திருக்குங்க. இப்போ ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போமா? பாருங்கள், ஆப்ஷன் சி. ஃபர்ஸ்ட்டு நம்ம என்னலாங்க பண்ணியிருக்கோம்? அவங்க நமக்கு கொடுத்துருந்தது வந்து அமௌண்ட்டு, நமக்கு கேட்டது பிரின்சிபல். ஸோ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம இந்த PNR பை 100 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். தென் இது எல்லாமே நம்ம காமனாக எடுத்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 27/20ன்னு வந்துச்சு. இதை ரெசிப்ரோக்கலாக எடுத்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த 5000 அப்படின்ற நமக்கு பிரின்சிபல் வந்து கிடச்சிருக்குங்க. ஈஸியாக இருக்குங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். A sum was put at simple interest at certain rate for 3 years. Had it been put at 3% higher rate, it would have fetched ₹360 more. Find the sum. என்னங்க கேட்குறாங்க? ஒரு குறிப்பிட்ட தொகையை
3 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் போடப்பட்டிருந்தது. ஸோ, நமக்கு ஒரு பர்ட்டிகுலர் பிரின்சிபல் இருக்குங்க. அத 3 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம போடுறோம். அதை 3% அதிக வட்டி வீதத்தில் போடப்பட்டிருந்தால் ரூபாய் 360 கூடுதலாக கிடைத்திருக்கும் எனில் தொகையை காண்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு பர்ட்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல போட்டிருப்போம்ல தனி வட்டியில. இப்போ நம்ம 3% அதிகமான வட்டி விதத்தில் போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு 360 அப்படின்ற தனி வட்டி நமக்கு ஜாஸ்தியாக கிடைக்குதுங்க. அப்போது அந்த பிரின்சிபல் என்ன, அந்த தொகை என்னன்னு நம்மளை கேட்குறாங்க. இப்போ சால்வ் பண்ணலாமா? அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை ஃபர்ஸ்ட் பாருங்கள். அவங்க இங்கே 2 கம்பேர் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இப்போ நமக்கு 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நமக்கு ஒரிஜினலாக ஒரு வேல்யூ இருந்திருக்குல்லங்க அது. அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல புதுசாக வந்திருக்குல்லங்க அது. இதோட டிஃப்ரென்ஸ் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, 360 அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிளியராக இருக்குங்களா? இது கிளியராக இருந்தால் நம்மளால் சம்மே சால்வ் பண்ண முடியும். இப்போ சால்வ் பண்ணுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், நம்ம புதுசாக வந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்க, 3% அதிகரித்திருந்தால் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்னது? பிரின்சிபல் அதாவது அசல், ஆண்டுகள் எண் அண்ட் தனி வட்டிங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100. இப்போ சால்வ் பண்ணுவோமா? ஸோ இது வந்து நம்ம நியூ வேல்யூக்கு எடுத்துக்கலாங்க. பிரின்சிபல் நமக்கு தெரியுமா? தெரியாது. இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோங்க கொடுத்துருக்காங்க? இது 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குமே காமன் தான். ஸோ 3ன்னு வச்சுக்கலாமா? 3 அண்ட் அவங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்க சொல்லியிருக்காங்க, 3% அதிகரித்திருந்தான்னு சொல்லியிருக்காங்களே. அப்போது ஆல்ரெடி நமக்கு ஒரு நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியாது, அது ஆர்னே வச்சுக்கலாம். அதோடு இருந்து நமக்கு ஒரு 3% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தானே சொல்கிறாங்க. ஸோ டிவைடட் பை 100. இது வந்து நமக்கு நியூவாக இருந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்க. இப்போ ஆல்ரெடி நமக்கு ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும்ல, பிஎன்ஆர் பை 100ன்னு. பிரின்சிபல் தெரியாது, என் எவ்வளோங்க, காமன் தான், 3 இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியுமா? தெரியாது. ஸோ அதை ஆர்னே வச்சுக்கலாம். டிவைடட் பை 100. இந்த வேல்யூ தாங்க நமக்கு 360 இதுக்கு ஈக்குவல். இப்போ சால்வ் பண்ணுவோமா? இங்கே இந்த பி இந்த 3 அதை 3p அப்படி வச்சுக்கோங்க. இன்டூ ஆர் ப்ளஸ் இந்த 3% அப்படியே இருக்கட்டுங்க. டிவைடட் பை 100. இங்கே என்னவாங்க இருக்கும்? 3p இன்டூ ஆர் டிவைடட் பை 100 வருமாங்க. ஈக்குவல் டு என்னது? 360. இப்போது இந்த 3pயை இந்த ஆருக்கும் அண்ட் அதே மாதிரி இந்த 3க்கும் உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா 3p ஆர் ப்ளஸ் இந்த இடத்துல 3 இன்ட்டு 3 என்னவா மாறுங்க? 9ஆக மாறுமா? இன்டூ பிரின்சிபல் டிவைடட் பை 100 மைனஸ் 3p ஆர் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 316 வருமாங்க. இப்போது காமனாக நமக்கு டினாமினேட்டரில் 100 தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம நியூமரேட்டரையுமே ஒன்றா எழுதலாமா? ஸோ எழுதுனீங்கன்னா 3p ஆர் ப்ளஸ் 9p மைனஸ் 3p ஆர் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 316 வருமாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் 3pr இருக்குது, இங்கே மைனஸ் 3pr இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ நமக்கு பேலன்ஸ் என்னங்க இருக்கும்? 9p டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 316 இருக்குமாங்க. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த 9p இங்கே அப்படியே இருக்கட்டுங்க. 360 இன்டூ இந்த 100 இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போனால் நியூமரேட்டரில் மாறுமா? இப்படி இருக்குமாங்க. ஸோ இந்த பிரின்சிபல் தான் நமக்கு வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? 360 இன்டூ 100 டிவைடட் பை இந்த 9ஐயுமே கீழே கொண்டு வந்துடலாமா? இப்போது 9th டேபிளால் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 9 இன்டூ 4 எவ்வளோங்க? 36 தானே. ஸோ நமக்கு பிரின்சிபல் எவ்வளோங்க கிடச்சிருக்கு? 4000. ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள், ஆப்ஷன் ஏங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவங்க கொடுத்துருந்தது வந்து 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு 316 கொடுத்துருந்தாங்கங்க. அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே என்ன பண்ணோம், 316 இங்கே எழுதியிருக்கோமா? தென் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா தெரியும், பிஎன்ஆர் பை 100ன்னு. இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து நமக்கு நியூவாக இருந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டிங்க. இது ஆல்ரெடி இருந்த ஒரிஜினல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் இது. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 360 கிடைக்குது.
ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுங்க. தென் என்ன பண்ணுறோம், இது 2யுமே நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 360 கிடைக்குது. சால்வ் பண்ணோம் அப்படின்னா 9p/100 = 360 வருமா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த 9p இருக்குல்லங்க, ஸோ இதை டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு போகுமா, ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போச்சு அப்படின்னா, ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணிங்கன்னா 4000. ஈஸியாக இருக்குங்களா? தேங்க்யூ.